நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, என்னதான் ஒரு பக்கம் ஒரு ரவுடிங்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு மனசு இருக்குது. அந்த மனசுக்குள்ள ஒரு இறக்கம் இருக்குது. அதனால் நம்ம வெண்பா குட்டியை தூக்கின்னு பரபரப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு வராங்க. வந்து ஐயோ குழந்தைங்க பாருங்கள் என்னாச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் ஒரு பக்கம் கேட்க, உடனே பார்க்கணுமே என்னன்னே தெரியல, குழந்தை திடீர்னு ஃபீவரில் இருந்துச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஃபிக்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் உடனே குழந்தைய உள்ளே தூக்கிட்டு போகிறாங்க. அந்த ரவுடிங்க அங்கேயே நின்று இருக்காங்க ஒரு சமயம். அதே சமயத்தில் குழந்தைக்கு நீங்கள் என்ன வேணும் யார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல இருந்து அவங்க நைஸாக நழுவ ஆரம்பிச்சிடறாங்க. சரி ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா குழந்தை பேச ஆரம்பிச்சுன்னா அது நமக்கு தான் ரிஸ்க். அக்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அக்கா அந்த ஒரே வார்த்தை, நீங்கள் அங்கங்கே தூரமாக வந்து வாட்ச் பண்ணே இருக்குங்க, அந்த குழந்தைய வந்து எப்படி இருந்தாலும் உண்மையாக சொல்கிறோம், அதனால் அவளை கண்டுக்காமல் கேப் கிடச்சா தூக்கிட்டு வந்துருங்க, இல்லைனா அவளை விட்டுட்டு வந்துருங்க, அவள் நமக்கு வேணவே வேணாம், அவளால் நம்ம எல்லா விஷயத்திலும் மாட்டிவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. உடனே சரி அக்கா சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அழகாக நைஸாக ஒரு பக்கம் நழுவிடுறாங்க. இதே மாதிரி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருந்து ஒரு பக்கம் பிக்ஸில் ஓவர் ஆயிடுது. அப்படியே மயக்கத்தில் ஒரு பக்கம் போயிடுறாங்க. உடனே நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்களுக்கு ஃபோன் வருது. யார் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர் இருக்காங்களா, அவங்ககிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நம்ம மல்லி இந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய வந்து கடத்திட்டாங்க, எங்கன்னா தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ ஃபேஸை பார்த்தது உடனே அதான் ஞாபகம் வருது. உடனே பார்க்கணுமே நம்ம மல்லிக்கு ஃபோன் பண்ணாங்க. மல்லிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் குழந்தை உயிருக்கு போறான்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே என்ன சொல்றீங்க என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு ஒரு பக்கம் ஆட்டாலாம் பக்கம் அடிக்குது. அதே சமயத்தில் வயிற்றுல குழந்தை இருக்கு. என்னடா நடக்க போகுது, எதுடா நடக்க போகுது, இந்த அதிர்ச்சியை கேட்டால் ஒரு பக்கம் குழந்தை கலையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயோ என்னடா இது, இந்த டாக்டர் இதை யோசிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னங்க பண்ணுறது, டாக்டர் தொழில் என்ன நேர்மையாக இருக்கணும், அதே சமயத்தில் இந்த குழந்தை இந்த கண்டிஷன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லி ஆகணும். சரி ஓப்பனாக சொல்லிச்சு. இதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இது ஒரு பக்கம் கேட்டுறாரு. கேட்ட உடனே மல்லி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வெண்பா அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், வெண்பா எப்படி அங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது ஏதோ ஒன்று நடந்துச்சு முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அதை பற்றி பேசி ஒன்றும் நடக்க போதில்லை, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் எது பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம யோசிச்சோம். அதை விட்டு இதவே ஒரு பக்கம் நினச்சின்னு ஒரு பக்கம் புலம்பிட்டு நம்மளால் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே, அங்கேருந்து 2 பேரும் ஒரு பக்கம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வெளியே போகும்போது ஒரு பக்கம் ராஜேஸ்வரி, மறுபக்கம் நம்ம நிஷா, எல்லாமே ஒரு பக்கம் ஐயோ பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சு உடனே பாரு தாங்கணும் அப்படின்னா என்னோட அக்காவோட குழந்தை அவ்வளோதானா, எனக்கு அப்பவே தெரிவிச்சேன் உன்னை பற்றி நிஷா தேவையெல்லாம் பேசினிருக்காள், நானே வெறியில் இருக்கேன், அவளை உன்னை என்ன பண்ணணுன்னே தெரியும், ஒழுங்கு முறையாக இங்கேருந்து ஓடுறு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடையும் ஆவேசத்தோடையும் அந்த இடத்துலேருந்து பேசிட்டு சைலண்டாக ஒரு பக்கம் விலகிறாங்க. என்னடா பண்ணுறது எதிராக பண்ணுறது, நமக்குன்னு வந்து வாசித்து இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் கதறி தேம்பி வெம்பி அழுந்துட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இருந்தாலும் எல்லாமே ஒரு பக்கம் சுவாரஸ்யம் நிறைந்த ஒரு தொடராக தான் போயிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம கதிரேசன் இருக்காரு, அவர் இருந்துன்னு ஒரு பக்கம் நம்ம விஜயை பார்த்து, என்ன மாப்பிள்ளை உங்கள் கோவத்தை பார்த்தது நான் வேறு மாதிரி ஒரு பக்கம் இது பண்ணுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் ஒன்று கூட பேசாமல் உங்கள் பாட்டு சைலண்ட்டாக போகிறீங்க, ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க, அந்த மல்லி பண்ணது அப்படின்னா கரெக்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மல்லி எந்த ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட அவள் அமைதியாக இருப்பா, அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், தேவையில்லாமல் நீங்களே ஒரு பக்கம் புதுசாக ஒரு கிரியேட் பண்ணி மல்லியை தேவையில்லாத ஒரு பழியை உண்டாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே பார்க்கணுமே மூஞ்சில் நல்லா முக்கி வச்ச சாணி எடுத்து அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு ஒரு பக்கம். இதுக்கு மேலே நம்ம எதுவும் பேசக்கூடாது, இதுக்கு மேலே பேசினாலும் நம்மளுக்கு மரியாதை எடுத்து நம்ம என்னப்பா பண்ண முடியும், என்ன பேச முடியும் சொல்ல பார்க்கலாம், பேசவே கூடாது, வாயை மூணு ரொம்ப சைலண்டாக போயிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது, இதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. திக்கு திணறுது தேவதை வெக்கப்படுது ஒரு மூஞ்சாட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நம்ம தலைவன் கோபிநாத் தான் யாரோ ஒருத்தர் ஒய் நோ சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு. சாங்கா போட்டால் உடனே பார்க்கணும், இந்த கண்டாவி சாங்கை எதுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்டுறாரு. என்னதான் அவருக்கு பிரச்சனைன்னு தெரியல. சரி இருக்கட்டும், அவருக்காக தான் இந்த சாங் ஒரு பக்கம் நம்ம மென்ஷன் பண்ணி விட்டோம். அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம வெண்பா குட்டியை பார்க்கறதுக்கு கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிடுறாங்க. அந்த இது வெளியே பார்க்குறாங்க. வெண்பா குட்டி அப்படியே சும்மா பிக்ஸ் வந்து ஒரு பக்கம் துடிச்சிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்து அப்படியே சும்மா கண்ணுந்து ரத்த கண்ணீராக வருது விஜய்க்கு. அதே சமயத்தில் மல்லி நீ பார்க்காத, அங்கே போய் உக்காரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை ஓரம் கட்டுறாங்க. ஐயோ ஒருவேளை விஜய்க்கு தெரிஞ்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் விஜய் நான் பார்க்குறேன் அப்படின்னு, வயிற்று குழந்தை இருக்குது, குழந்தைக்கு எதனா ஆபத்தாயிரம், நீ போய் சைலண்டாக உட்காருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஓரமாக போய் உட்கார வச்சுறாரு. உடனே மல்லிக்கு எல்லாமே புரிஞ்சுது, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஊதி விட்டு எந்த அளவுக்கு குத்த முடியுமோ அந்த அளவுக்கு குத்தி விட்டாங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, ஐயோ போச்சு அம்மா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியாமல் பரபரப்பான ஒரு தொடராக தான் இப்போதைக்கு நம்ம மல்லி தொடர் ஒரு பக்கம் சிக்கு புக்கு ரயிலே குதிக்குது பாரு ஸ்டைலே அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. பார்ப்போம், நிறைய விஷயங்கள் ஒரு பக்கம் தப்பாகவும் நடக்கலாம், ரைட்டாகவும் நடக்கலாம். ஆனால் அது எப்படி நடக்க போகுது, எந்த விதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் அண்ட் வாட்சை பார்த்தா தான் நமக்கு தெரியும். இன்னும் என்ன நல்லா பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம தலைவன் அதாவது தீபக் இருக்கார்ல, அவர் வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணார். விஜய்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெண்பா கிடச்சிட்டான்னு கேள்விப்பட்டா, வெண்பா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதோ, வெண்பா அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைங்கள் அந்த மாதிரி கடத்தி வச்சிருக்காங்க. ஏன் குழந்தை மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்களெல்லாம் காப்பாற்றும் தீபிகா கிட்ட இதெல்லாம் சொல்கிறாங்க. தீபிகா வந்து எந்த அட்ரஸ் எந்த லொக்கேஷன் மல்லி கிட்ட கேட்குறாங்க. மல்லி வந்து தெளிவாக எல்லா அந்த அட்ரஸும் ஒரு லொக்கேஷன் சொன்னால் உடனே அந்த இடத்துக்கு ஒரு சூறாவளி கிளம்பியது அப்படின்னு சொல்லிட்டு சூறாவளி கிட்ட கொஞ்ச நேரம் கேப் கிடைக்கும். ஆனால் நம்ம தீபிகாவுக்கு கேப்பே இல்லை. கேப் இல்லாமல் ஒரு பக்கம் அடின்னு அடிச்சுனே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் தாறு மாறு தக்காளி சோறு. இனி என்ன
என்ன கேட்க யார் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்காங்க. பார்ப்போம் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க, எது பண்ண போகிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் சுவாரஸ்யங்கள் நிறைந்த ஒரு தொடராக தான் இப்போதைக்கு நம்ம மல்லீஸ்வரிகள் சீன்னு ஒரு பக்கம் ரன் ஆகிட்டு இருக்கு. சரி, இதுக்கப்புறம் இதை பற்றி பேசி ஒன்றும் நடக்க போதில்லை. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோம் அப்படின்ற புதுசான அப்டேட்டை நம்ம சேனலில் கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒருத்தன் உட்காந்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, இவனுக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மலை இந்த மாதிரி நேரத்தில் இதெல்லாம் வந்துச்சுன்னா அவனுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நல்ல பையன் தான். அவனுக்கு அதிகமாக மழை பெஞ்சா பிடிக்கும், குட்டைகளை பார்த்தா பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட தனி டேலண்ட்டே இருக்குது. ஆனால் எல்லா விஷயத்திலும் குட்டுன்னு குட்டியாக தான் நோக்கும். அந்த மாதிரி ஒரு பக்கம் நல்ல பையன் தான் அவன். என்னங்க பண்ணுறது, வாழ்க்கையில் சின்ன தடங்கள், சின்ன இடுக்குகள் இந்த மாதிரி எல்லாம் வரும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் அவனுக்கும். சரி, இப்படி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு நம்ம வாழ்க்கை. நாளைக்கு வந்து ஆடி 18. யார் எங்கெங்கே ஆடின்னு போக போகிறீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நான் எங்கே ஆடின்னு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் தண்ணி இல்லை, காவேரி ஆறில் தான் தண்ணி வந்துருச்சு. அந்த தண்ணி எந்தெந்த ஊருக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிட்டு போங்க. ஏன்னா நாமளும் தெரிஞ்சுப்போம் எங்கெங்கே வருது, என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஊருக்கு கண்டிப்பாக எந்த தண்ணியும் வரப்போகிறதில்ல. நம்ம பாலாறு வந்து ஒரு பக்கம் வெறும் ஆறாக தான் இருக்க போகுது, வேறு ஒன்றும் நடக்க போகிறதில்ல புதுசாக. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, சியோ, நன்றி, வணக்கம், வந்தனம், தருக. இது தருக உங்கள் சேனல் வருக. ஹாய் சூர்யா ப்ரோ, ஒரு ஹாய் சொல்லு ப்ரோ சூர்யா ப்ரோ. ப்ரோ, சொட்டையா, டேய் சொட்டா, இங்கே பாரு, டேய் சொட்டையா.